புடி புடி புடி. No. அப்பா என்ன செல்லம்மா? ஜானகி அத்தை நம்ம வீட்ல இருக்க மாட்டேன்னு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அத்தை கிட்ட போய் நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா ரொம்ப பிடிவாதமா இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா தான் அவங்கள கட்டாயப்படுத்தி வீட்ல இருக்க வச்சிருக்காரு. நீங்க போய் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நீங்க பேசினாதான் அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? அந்த மேகா பேச்ச கேட்டுக்கிட்டு ஜானகி உன்னியும் லக்ஷ்மியும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசினான். அவளுக்கு என்ன திட்டத்துக்கும் கண்டிக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஜானகி இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. அவ தாராளமா இங்கேயே இருக்கட்டும். இது அவளோட வீடு. இங்க எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஆனா ஜானகியா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் அவகிட்ட பேச போறதில்ல. கோபத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையால என்ன ரொம்ப புண்படுத்திட்டா. அவ பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணி என்னைக்கு என்கிட்ட வந்து பேசுறாளோ அன்னைக்குதாமா நான் அவகிட்ட பேசுவேன். அம்மா நீங்களாவது அத்தை கிட்ட வந்து பேசி அவங்கள சமாதானப்படுத்துங்கம்மா. சரிம்மா, நான் போய் பேசுறேன். நீ கவலைப்படாத. ம். வா.